கைஸ், இந்தியா vs ஆஸ்திரேலியா ஓடிஐ சீரிஸ்க்கான ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுல பெரிய ஷாக்கிங்கான விஷயமே ரோஹித் சர்மாவை ஓடிஐ கேப்டன்சில இருந்து தூக்குனது தான். எஸ், சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணி வேற எந்த ஒரு சீரிஸுமே ஆடல. அடுத்த சீரிஸ்லயே சுப்மன் கில்லுக்கு கேப்டன்சி இப்ப கொடுத்துருக்காங்க. இப்ப கில்ல தான் அடுத்த போஸ்டர் பாயா ப்ரோமோட் பண்றாங்க. கில்லுக்கு ஓடிஐ கேப்டன்சி கிடைக்கும்ன்றது எக்ஸ்பெக்டட் தான். பிகாஸ் என்ன கேட்டீங்கன்னா பர்சனலா கில்லோட பெஸ்ட் ஃபார்மட்னு ஓடிஐ தான் சொல்லுவேன். ஸோ இது எக்ஸ்பெக்டட் தான். பட் ரோஹித் சர்மா அப்படி கப் வின் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இந்த மாதிரி டிரான்சிஷன் பண்ண போறாங்கன்ற கொஸ்டின் இருந்துச்சு. ஏன்னா ரோஹித் சர்மா லாஸ்ட் 50 ஒரு வேர்ல்டு கப் தோத்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நான் அடுத்த வேர்ல்டு கப் ஆடுவேன், அதுக்கான ஃபிட்னஸோட வந்துருவேன்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடன்ஸா இருந்தாரு. பிகாஸ் அவர் 2 டிராஃபி வின் பண்ணியிருக்காரு. 50 ஓவர் பிளேயராகவும் வின் பண்ணதில்ல, கேப்டனாகவும் வின் பண்ணதில்ல. ஸோ எப்படியாவது அந்த கப்பை வின் பண்ணி அவரோட ரெசியூமை ஃபுல் பண்ணிடலான்ற மாதிரி பிளான்ல இருந்தாரு. பட் அடுத்த வேர்ல்டு கப் சவுத் ஆப்பிரிக்கால அண்ட் அப்ப ரோஹித் சர்மாக்கு அருண் 40 வயசு இருக்கும். 40 வயசு வரை எப்படி ஆடுவாருன்ற கொஸ்டின் அப்பவே எல்லாருக்கும் இருந்துச்சு. என்னடா இவர் இப்படி சொல்றாரு, ரிட்டையர் ஆவார்தான்னு நினைச்சோம், இவர் ஆடுறன்ற மாதிரி சொல்றாருன்னு அப்பவே நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. பட் சடனா இப்படி பண்ணது கிளியரா இந்தியன் டீமோட லாங் டர்ம் பிளானிங் காட்டுது. எப்படியாவது இந்த 2 சீனியர் பிளேயர்ஸ், விராட் கோலியும் சரி ரோஹித் சர்மாவும் சரி, பட் முக்கியமா ரோஹித் சர்மா, விராட் கோலி கூட ஒரு 2 வயசு கம்மின்னு நினைக்கிறார். ஸோ அதனால அவரும் ஸ்டில் ஆடலாம். பட் இருந்தாலும் இப்ப 2 பேருமே ஓரளவுக்கு பிரச்சனையில தான் இருக்காங்கன்ற மாதிரி தெரியுது. லைக் 2-3 சீரிஸ் ஒழுங்கா ஆடலன்னா கண்டிப்பா டிராப் பண்ணுவாங்க, ஆர் டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கும். அண்ட் ஓடிஐ ஸ்குவாட்ல ஜெய்ஸ்வால பேக்கப் பிளேயரா எடுத்திருக்காங்க. ஸோ அதுவும் ஓரளவுக்கு அந்த தாட் ப்ராசஸ் தான் வேலிடேட் பண்ணுது ரோஹித் சர்மாக்கு பேக்கப்பா ஜெய்ஸ்வால்னு. அண்ட் அகர்கர் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொல்லியிருக்காருன்னா 2 பேருமே விராட் கோலியும் சரி ரோஹித் சர்மாவும் சரி நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப் ஆடுவேன்னு கமிட் பண்ணலன்னு சொல்லியிருக்காரு. ஸோ மேபி அதனால தான் இவங்க கில்லுக்கு இப்பவே கொடுத்து கொஞ்சம் டைம் எடுத்து லாங் டர்ம் பிளானிங் பண்ணட்டும், அவரோட டீமை கண்ட்ரோல் எடுத்துட்டு வரட்டும்ன்ற மாதிரி டிசிஷன் எடுத்திருக்கலாம். ஐபிஎல்லையும் அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன்ஸ்லாம் நிறைய நடந்துச்சு. இப்போ இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயும் அதே மாதிரி நடந்திருக்கு. பட் ஐபிஎல்ல அது ஓகே, நம்ம நிறைய பேசலாம், இது தேவையில்லாதது அப்படி இப்படின்னு. பிகாஸ் ஒரு லாயல்ட்டி, ரொம்ப வருஷம் கப்பு ஜெயிச்சு கொடுத்துருக்காருன்ற மாதிரி. பட் நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப்னு பார்க்கும்போது அப்போ இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அவருக்கு 40 வயசு ஆகிரும். ஸோ அதனால இது ப்ராபப்ளி தே ஹவ் டேக்கன் த ரைட் டிசிஷன் மாதிரி தான் கைஸ் எனக்கு தோணுது. பட் நடந்த விதம் சரியில்லைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. மேபி ரோஹித்தோட டிஸ்கஷன்ஸ் பண்ணி அப்புறம் அவர் சைட்ல இருந்து வர மாதிரி மேபி வச்சிருக்கலாம். எம்ஐலியோ ஹர்திக் பாண்டியா விஷயம் நடக்கும்போது இதே தான் நம்ம எல்லாருமே சொல்லியிருந்தோம், ரோஹித் தரப்புல இருந்து வந்தா நல்லா இருந்திருக்குமேனு. அதே மாதிரி ரோஹித் தரப்புல இருந்து இந்த விஷயம் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் எனிவேஸ், நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆனா கில்லுக்கு இப்ப எல்லா சைட்ல இருந்தும் காத்து அடிக்குது கைஸ். ஓடிஐலையும் கேப்டன் ஆகிட்டாரு, டெஸ்ட்ல கேப்டன் ஆகிட்டாரு, T20ல சம்பந்தமே இல்லாம விசியா எடுத்துட்டு வந்து அடுத்த கேப்டன் ஆக பாக்குறாங்கன்னு ஒரே ஜாலி தான் நம்ம கில்லுக்கு. எனிவேஸ், இன்னும் டைம் கொடுத்து பார்க்கணும் இவர் எப்படி பண்ண போறாருன்னு. பட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் என்னன்னா இவர் கம்பீரோட பெட்டு கைஸ், அது கிளியரா தெரியுது. அண்ட் ஒரு கேப்டனுக்கு ஒரு ட்ரெயிட் இருக்கும். இப்போ எம்எஸ் கூல் கேப்டன், இன்ஸ்டிங்டிவா சூப்பரான டிசிஷன்ஸ்லாம் எடுப்பாருன்னு. ரோஹித் சர்மா எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் மாதிரி ஒரு மேட்ச்க்கும் சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணுவார் அனலிஸ்டோட சேர்ந்து. அது அவருக்கு நிறைய சக்சஸ் கொடுத்துச்சு. விராட் கோலி கொஞ்சம் அக்ரெசிவான கேப்டன், அவரும் கொஞ்சம் இன்ஸ்டிங்டிவான கேப்டன். ஸோ இந்த மாதிரி ஒரு கேப்டனுக்கு ஒரு ட்ரெயிட் இருக்கும். பட் கில் கிட்ட என்னன்னா இவர் மோர் ஆஃப் டாக் டீம் ஃபார்மேட்ல போறாரு. அதாவது ஹெட் கோச்சோட சேர்ந்து ஹெட் கோச் சொல்றதை இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கு, ஃபுட்பால் ஸ்டைல்ல ஃபுட்பால் மேனேஜர் பண்ற மாதிரி. அதனால தான் கம்பீரும் கம்ஃபர்டபுளா இருந்திருப்பாரு. சரி, நல்ல புள்ள, நம்ம சொல்றதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான்னு அவரும் கம்ஃபர்டபுளா இருந்திருக்கலாம். அண்ட் கம்பீர் அப்பாயிண்ட் பண்றதுக்கான இன்னொரு ரீசனும் இதுவாக தான் கைஸ் இருக்கு. இப்போ ரோஹித் சர்மா, விராட் கோலி, அஸ்வின்ற மாதிரி சீனியர் பிளேயர்ஸ்லாம் ஃபேஸ் அவுட் பண்றதுக்கு ஓரளவுக்கு அந்த கெட்ட பையன் சார்ன்ற மாதிரி அந்த ரோல்ல இருக்கிற ஒரு ஆள் தான் தேவைப்பட்டுச்சு. கம்பீர் சூப்பரா செட் ஆனார் அந்த ரோலுக்கு. ஸோ அதையும் அவர் 1 by 1 இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராரு. பட் டெஃபினட்டா ஃபேன்ஸ் கிட்ட வந்து நிறைய எதிர்ப்புகள் இருக்கு. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் மேட்ச் 3 நாளே முடிஞ்சிருச்சு. அதுல நம்ம ஜடேஜா சாப் செமையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு கைஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங்ல ஒரு செஞ்சுரி போட்டாரா, அதோட சேர்த்து செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் போது அவர் ஒரு ஸ்டாட்ஸ் பார்த்திருந்தேன். இந்த வருஷத்துல செமையா பேட்டிங் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பட் பவுலிங் ஆவரேஜ் அரௌண்ட் 70 இருந்த மாதிரி. அண்ட் அதுவும் அந்த 4 விக்கெட் ஆளுக்கு அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். பட் எனிவேஸ், ஜடேஜா ஹஸ் ப்ரூவ் டு பி ஒன் ஆஃப் த ஃபென்டாஸ்டிக் பிளேயர் இன் டெஸ்ட் கைஸ். லைக் ஒரு போனஃபைட் லெஜெண்ட் இன் டெஸ்ட் ஃபார்மட், எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பேட்டிங்ல எஸ்பெஷலி செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. நமக்கும் இதே ஃபார்மை கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும். அந்த ஆர்சிபி மேட்ச்ல ஒரு நாக் ஆடினா இருப்பாருங்களேன், அதே மாதிரி நாக்க சிஎஸ்கே கலர்ஸ்ல நிறைய ப்ரொடியூஸ் பண்ணா நல்லாவே இருக்கும். இப்போ பேட்டிங்ல நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பேட்டிங்ல நிறைய கான்சன்ட்ரேட் பண்றேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. பின்னர்ஸ் அகேன்ஸ்டா இறங்கி வந்துலாம் 6 அடிக்கிறாரு. நம்மளும் அதே மாதிரி இன்டெரக்டா தான் எதிர்பார்க்கிறோம். ரெட் பால்ல எந்த அளவுக்கு ஃபென்டாஸ்டிக்கான பேட்டரோ, ஒயிட் பால் அப்படியே ஆப்போசிட் கைஸ். இதை பத்தி தான் பேசும்போது ஞாபகம் வருது, ஒன் டே சீரிஸ்ல ஜடேஜாவை தூக்கிட்டாங்க கைஸ். அதை பத்தி செலக்டர்ட்ட கேட்ட அப்புறம் அவர் நல்லா பூசி மொழுகிறாரு கைஸ். அவரும் எங்களோட பிளான்ஸ்ல தான் இருக்காரு. நிறைய பிளேஸ் இருக்கிறனால எங்களால் இப்போ வாய்ப்பு தர முடியல, பட் ஸ்டில் ஹீ இஸ் இன் அவர் பிளான்ஸ்ன்ற மாதிரி அவர் பூசி முழுகிட்டாரா. எனக்கு தெரிஞ்சு இதோட ஜடேஜாவையும் ஒன் டேல இருந்து ஃபேஸ் அவுட் பண்ண பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுவும் எக்ஸ்பெக்டட் தான். பிகாஸ் ஒயிட் பால் அவர் என்னைக்காவது ரேரா தான் அடிப்பாரு. பிளஸ் அந்த ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் கரெக்டா அந்த டைம்க்கு ஏற்ற அக்சலரேஷன் பண்றது இதெல்லாம் அவருக்கு சுத்தமா வராது. அந்த ரோலுக்கு ஒயிட் பால் அக்ஷர் பட்டேல் செமையா செட் ஆவாரு. ஸோ அதனால தான் அவரை இப்போ தூக்க பாக்குறாங்க. ஹோப்ஃபுல்லி இது ஜடேஜாவோட ஈகோ ஹர்ட் பண்ணட்டும். ஹர்ட் பண்ணாதான் நமக்கு ஐபிஎல்ல ஒயிட் பால்ல நல்லா பண்ணுவாரு பேட்டிங்
பேட்டிங்ல எஸ்பெஷலி அண்ட் ஃபார்மும் சூப்பரா இருக்கு. ஸோ இந்த ஃபார்ம் அப்படியே கன்வெர்ட் பண்ணா பெட்டரா இருக்கும். அண்ட் IL-20ல ஒரு கான்ட்ரவர்சி பார்த்தேன் கைஸ். நம்ம அஸ்வின் வந்து அன்சோல்ட் ஆனார், நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துருந்தோம்ல. அன்சோல்ட் ஆன அப்புறம் என்ன ஆகியிருக்குன்னா, நான் அப்போ சொல்லியிருந்தேன் மேபி அக்சலரேட்டர் ரவுண்ட்ல வந்து அவர் வரலாம்ன்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் ஒரு நியூஸ் பார்த்தேன், அஸ்வின் வந்து அக்சலரேட்டர் ரவுண்ட்ல இருந்து அவர் நேம் எடுத்துட்டாருன்னு. என்னையா கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டே இல்லாம இருக்காருன்ற மாதிரி தாங்க எனக்கு ஃபர்ஸ்டா தோணுச்சு. அஸ்வின் ஃபேன்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாரி. ஆனா அதை பார்க்கும்போது என்னடா ரொம்ப சைல்டிஷா பண்ற மாதிரி தான் இருக்கு. கிரிக் பஸ்ல கிளியரா போட்டிருந்தாங்க, அஸ்வின் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செலக்ட் ஆகாத அப்புறம் அவரோட நேம அக்சலரேட்டர் ரவுண்ட்ல இருந்து தூக்கிட்டாருன்னு. அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் என்னோட பேஸ் பிரைஸை செட் பண்ணிட்டேன், என்னோட வேல்யூ நீங்க மீட் பண்ணலனா எனக்கும் ஆட விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு, என்னன்னா நான் முதலே நேம தூக்கலாம் இருந்தேன் பிக் பேஷ்ல செலக்ட் ஆனதுக்கப்புறம், பட் முதலே கமிட் பண்ணிட்டோன்ற ரீசனால தான் நான் நேம் எடுக்கலன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுவும் கரெக்ட் தான், எல்லாம் ஃபைன் தான். பட் ஆல்ரெடி நீங்க கமிட் பண்ணிட்டீங்கன்னா எதுக்கு அக்சலரேட்டட் ரவுண்ட்ல இருந்து உங்க நேம் எடுக்கணும்? அதையும் சேர்த்து ஹானர் பண்ண வேண்டியது தானே. அப்ப அங்க மட்டும் நீங்க உங்களோட நிலைப்பாடை மாத்திக்கிறீங்களேன்ற மாதிரி தான் இருக்கு. அவருக்கு இந்த வருஷம் எதுவுமே நேரம் சரியில்லை, சுத்தமா எல்லாம் ஃபிளாப் ஆகிட்டு தான் இருக்கு. அவர் என்ன சொன்னாலும் சரி என்ன பண்ணாலும் சரி எங்கேயாவது போய் தான் முடியுது. பட் அதுக்குன்னு ரொம்ப ஈகோயிஸ்டிக்கா அரகண்டா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஆக்ஷன் வந்தாலே 50-50 ப்ராபபிலிட்டி தான். மேபி எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் செகண்ட் ரவுண்ட்ல திருப்பியும் யாருமே எடுக்காம அன்சோல்டா போனா பெரிய அசிங்கமா இருக்குமே நினைச்சு நேம் எடுத்திருக்காரு கைஸ். அதுதான் ரீசன் மாதிரி தெரியுது. பட் ஸ்டில் அவர் நேம் வந்திருந்தா யாராவது பிக் பண்ணிருப்பாங்க தான் தோணுது. பிகாஸ் நிறைய டீம் கிட்ட காசும் நிறையவே இருந்துச்சு. பட் எனிவேஸ் அவர் அந்த ரிஸ்க் எடுக்கல. பட் ரிஸ்க் எடுக்கல எல்லாமே ஓகே தான் எனக்கு. பட் அப்படியும் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட், நான் BBL தான் ஃபுல்லா ஆடலான்ட்டு இருந்தேன், ஆனா ஃபர்ஸ்டே நேம் கொடுத்ததுனால சரி இருக்கட்டும்னு விட்டுட்டேன்ற மாதிரி சொல்றதெல்லாம் என்ன விதமான லாஜிக்னு தெரியல. பட் எனிவேஸ் நீங்க இந்த விஷயத்தை பாத்தீங்களா? இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே உங்க கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching this video guys. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்ஸ் அகைன், டேக் கேர், பை பை.